ஹலோ வாங்க பிகினர்ஸ். இதுக்கு முன்னால் நம்ம லைனிங் கட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். அந்த லைனிங் துணியை இப்போ மெயின் துணியில் எப்படி வச்சு கட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது மெயின் துணியை 2 ஃபோல்டிங் போட்டு எப்படி ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு கரை பக்கம் கரை இருக்கு இல்லைங்களா, அங்கே நம்ம ஸ்லீவ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த இடத்துல வச்சிடணும். அதே மாதிரி கரெக்டாக ஸ்லீவ் பார்டரு எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக நம்ம கையெத்துமே அந்த இடத்துல வைக்கணும். அதே மாதிரி கிராஸ் கட்டிங், கிராஸ்ன்றது கரை பக்கம் அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அப்படியே கிராஸாக போட்டு வைக்கணும். பேக் இந்த மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கணும். போட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை அந்தந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணணும். இப்போது இன்ச் டேப்பை எடுத்து ஷோல்ட்ரு இது 3 இன்ச் இருக்கா, இது 3.25 இருக்கா, மொத்தம் 6.25 இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி 10 இன்ச்சு நெக்கோட உயரம் இருக்கா, பாடியோட உயரம் முழு உயரம் 16 இருக்கா அப்படி பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம செக் பண்ணிட்ட பிறகு தான் கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்படியே போட்டு அப்படியே பண்ணோன்னா கிராஸாக போயிடும். அப்புறம் நம்மளுக்கு ஜாக்கெட் தூக்கிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி போட்டு கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கரை பக்கம் உப்பட்டி வர மாதிரி பார்க்கணும். ஷோல்ட்ரு அது பாருங்கள் கரை பக்கம் கிட்ட இருக்குது. அப்படியே நம்ம எங்கெங்கே துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை போட்டுட்டு நம்ம பண்ண முடியும். அப்புறம் துணி பத்தாமல் போச்சுன்னா கஷ்டம் ஆகிடும். இந்த பாருங்கள் இந்த கேப்பில் தான் கொஞ்சம் கூட, ஏன்னா ஸ்லீவுக்கு அப்புறம் இடம் பத்தாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஸ்லீவ் இந்த பக்கமாக பண்ணி இந்த பாருங்கள் கரை கீழே இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் கூட தப்பு நிகழக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அது கட் பண்ணணும். இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி கிராஸாக அழகாக வரும். அப்போது ஷேப்பும் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு கேளுங்க. நான் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இது 44 இன்ச்சோட மெஷர்மெண்ட் கட்டிங்கு. அப்புறமா நான் ஸ்டிச்சிங் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, எதுனாலும் நான் கிளியர் பண்ணுறேன். புரியலன்னா கேளுங்க. புரியுதுங்களா? தேங்க்யூ. ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரே தடவையிலே நம்மளுக்கு புரியாது. எதுவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு 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 கட் பண்ணணும். சிஸ்ஸரை எடுத்து சின்ன சின்ன துணிங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம கட்டிங்க்கே வரணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கட்டிங் போனோன்னா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எதுவுமே குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கிறது 44 இன்ச் மார்பு சுற்று அளவோட கட்டிங். அதாவது லைனிங் துணி மேலே மெயின் துணி மேலே லைனிங் துணி போட்டு நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.